வெல்கம் யூ ஆல். ஸோ டிஎன்பிஎஸ்சியிலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்த தமிழக மின்சாரத்துறை கள உதவியாளர் பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் ஓரிரு நாட்களில் லாஸ்ட் டேட் முடிய போகுது. ஸோ அந்த அப்ளை பண்ணுறதுல காமனாக நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அந்த மெடிக்கல் ஃபிட்னஸும் ஐ ஃபிட்னஸும் அப்லோடே பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஸ்கூலுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஐடிஐ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்காமல் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது, எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற டீடைல்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஸோ எனக்காக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்மளோட SK24 சஞ்சய் சேனல் சார்பாக ஃபீல்டு அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் கள உதவியாளர் ரெக்ரூட்மெண்ட்க்கு பேப்பர் 2க்கு உண்டான புக்கு இப்போ நம்ம லான்ச் பண்ண போகிறோம். அக்டோபர் 2 புக்கு லான்ச் பண்ணுறோம். அக்டோபர் 3 நம்ம கொரியர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். புக்கு இப்போ பிரிண்டிங் ப்ராசஸில் இருக்குது. பிரிண்டிங் முடிய போகுது. அக்டோபர் 2 பார்த்தீங்கன்னா நமக்கு புக்கு கையில் கிடச்சிரும். அக்டோபர் 3 எல்லாத்துக்குமே கொரியர் பண்ண போகிறோம். இப்போ ப்ரீ புக் ஆர்டர் போயிட்டு இருக்கு. நீங்கள் புக்கை ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா லான்ச்சிங் ஆஃபராக புக்கோடைய ரேட்டு $999 ப்ளஸ் கொரியர் அதோட ஒரு $50 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகும். ஸோ இப்போ ப்ரீ புக் பண்ணுற எல்லாத்துக்குமே பேப்பர் 1 மெட்டீரியல்ஸ் PDF ஃபார்மேட்டில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோம். இந்த புக்கோடைய டீட்டெயில்ஸ்னு பார்த்தோன்னா பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் யூனிட் 1 டு யூனிட் 1 ஃபுல்லாமே யூனிட் வைஸாக நம்ம கவர் பண்ணியிருப்போம். மொத்தமாக தூக்கி கொஸ்டினை மொத்தமாக கொடுத்து வச்சிருக்குது அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ ஒரு யூனிட் வரையா யூனிட் வைஸ் நம்ம கொஸ்டின்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்கிறதுக்கு ரொம்ப பார்க்குறதுக்குமே உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக அந்த மாதிரிலாம் உங்களுக்கு புரியாத மாதிரிலாம் இருக்காது. ஈஸியாகவே உங்களுக்கு புரிகிற வகையிலே கொடுத்துருப்போம். ஸோ டோட்டலாக இதில் ஒரு 2000+ MCQ கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் புக்கை ப்ரீ புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த 8220838302 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹை ஃபீல்டு அசிஸ்டன்ட் புக்குன்னு மட்டும் ஒரே ஒரு மெசேஜ் போடுங்க. நான் பேமெண்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு விட்றேன். இப்போதைக்கு வெறும் $100 மட்டும் நீங்கள் அனுப்பிச்சிட்டு உங்களுடைய அட்ரஸ் எல்லாத்தையுமே அனுப்பிச்சிருங்க. பேலன்ஸ் அமௌண்ட்டை நான் புக்கை கொரியர் போடுற அன்னைக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கை கொரியர் மூலியமாக அனுப்பிச்சி விட்ருவோம். வித்தின் 1 days இல்லைனா 2 டேக்குள்ளே உங்களுக்கு புக்கு கையில் கிடச்சிரும். அக்டோபர் 4 இல்லைனா 5க்குள்ளே உங்களுக்கு புக்கு கையிலே கிடச்சிரும். ஸோ நீங்கள் இதை ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இமீடியட்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுல பெரும்பாலான பேர் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தப்பு என்னென்னா மெடிக்கல் ஃபிட்னஸும் ஐ ஃபிட்னஸும் அப்லோடே பண்ணுறது கிடையாது. ஏன்னா அந்த மெடிக்கல் ஃபிட்னஸும் ஐ ஃபிட்னஸ்க்கு பக்கத்தில் இவங்க மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஸ்டாருமே ப்ரொவைட் பண்ணலை. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இதை அப்லோட் பண்ண தேவையில்லை. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்லோட் பண்ணாமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்க அப்லோட் பண்ண போகிறவங்க அதை வாங்கி அப்லோட் பண்ண போகிறவங்களே இதை அப்லோட் பண்ண தேவையில்லை, நீங்கள் அப்லோட்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இதனால் அவங்களுமே அப்லோட் பண்ணாமல் விட்டுறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் இந்த ஐ ஃபிட்னஸும் மெடிக்கல் ஃபிட்னஸும் அப்லோடே பண்ணாமல் விட்டுருக்கீங்க. தயவு செஞ்சு மற்றவங்க சொல்கிறத கேட்காதீங்க. நான் சொல்கிறது என்னென்னா மெடிக்கல் ஃபிட்னஸும் ஐ ஃபிட்னஸை கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணாத எல்லாத்துக்குமே வார்னிங் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு அப்லோட் பண்ண சொல்லி வார்னிங் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் லாகின் பண்ணி வெப்சைட்டில் லாகின் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களுடைய மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு மெடிக்கல் ஃபிட்னஸை ஐ ஃபிட்னஸை அப்லோட் பண்ணிடுங்க. மற்றவங்க சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு நீங்கள் அப்லோட் பண்ணாமல் இருந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஐடிஐக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்காமல் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் ப்ராப்பராக வாங்கியிருந்தீங்கன்னா மட்டும்தான் பிஎஸ்டிஎம் உங்களுக்கு செல்லுபடி ஆகும். 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆன்லைன் மூலியமாக அப்லோட் பண்ணி வாங்கியிருக்கணும். ஐடிஐலையுமே நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா மட்டும்தான் பிஎஸ்டிஎம்க்கு நீங்கள் எலிஜிபிள், இல்லைனா பிஎஸ்டிஎம்க்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அது போக நீங்கள் டிகிரி ஏதாவது படிச்சிருக்கீங்கன்னா டிகிரியுடைய பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும். இதில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிருந்தீங்கன்னா கூட பிஎஸ்டிஎம்க்கு நீங்கள் நாட் எலிஜிபிள் தான். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு கடைசியாக இன்னும் 4 நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்குது. அக்டோபர் 2 அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் க்ளோஸ் ஆகுது. ஸோ அதனால் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. அப்ளை பண்ண லேட் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட் டயத்தில் அப்ளை பண்ண முடியாது. சர்வர் ப்ராப்ளமோ ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்னா கடைசி நேரத்தில் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. முடிஞ்சலாம் அக்டோபர் 4 அக்டோபர் 2 கன்சிடரே பண்ணாதீங்க. அக்டோபர் 1 நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணி முடிச்சிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அப்ளை பண்ணுறதுக்கு இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கேட்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நான் ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஃபீல்டு அசிஸ்டன்ட் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய புக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். எங்களை நம்பி எங்ககிட்ட நீங்கள் புக்கு வாங்கி படிக்கலாம். கண்டிப்பாக உங்களை எக்ஸாமில் கிளியர் பண்ண வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. ஸோ இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் செட் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.